மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு கையெழுத்து இயக்கம் என்பது என்னுடைய கருத்து. இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்களுடைய கருத்தும் அதுதான். காரணம், தமிழகத்தினுடைய அரசியலை, வருங்காலத்தில் நம்முடைய கல்வி முறையை மாற்றக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அந்த வலிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா பேசுறதை பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தாங்க, இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய முகநூல்ல பதிவு போட்டாங்க. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க, நீங்க தமிழுக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களை தவறான ஒரு திசையில் அழைத்து செல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்தியால நாம் கொஞ்சம் பின்னோக்கி போய் 2006 14 அந்த காலகட்டத்தில் யூபிஏ அரசுல திமுக அங்கம் வைத்தார்கள். 2006 14 வரை அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே மத்திய அரசு 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 75 கோடி ரூபாய். நம்ம ஆட்சியில் இல்லைங்க, ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், ஆட்சியிலே அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். சமஸ்கிருதத்துக்கு மொத்தமாக இந்தியாவிலே 18 பல்கலைக்கழகம் இருக்கிறது. 18. நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே 17 ஆரம்பிச்சிட்டாங்க. 2014க்கு முன்பு 17 பல்கலைக்கழகங்கள், 2014க்கு பின்பு ஒரு பல்கலைக்கழகம், மொத்தம் 18 பல்கலைக்கழகம். நம்முடைய தாய் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு